Hello friends, welcome to DavidJames channel. So நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் பார்த்த வீடியோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கத்தி சாங்க்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டான்ஸ் மாஸ்டர் பிரபு தேவா அவரோட குலேபா அந்த சாங்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ டைமிங்லாம் பர்ஃபெக்டாக போடணும். ஸோ என்னாலையுமே அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஆட முடியல. ஸோ நான் வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுக்குறேன் கவுண்டோட. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் நல்லா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ரைட் லெக் எடுத்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஓகே, ஸோ 1 2 ஓகே, லெஃப்ட் லெக்கு பின்னாடி தட்டணும். ஓகே, எப்படின்னா 1. ஸோ நீங்கள் லெஃப்ட் லெக் வைக்கும்போது கை ரைட்டு கால் வைக்கும்போது லெஃப்ட் கை முன்னாடி வரணும். இது மாதிரி 1 2 3. ஓகே, ஈஸி. ரெடி? 1 2 3 4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரைட்டு கால் எடுத்து 1, லெஃப்ட்டு கால் தட்டு 2, அகைன் லெஃப்ட் கால் எடுத்து இப்படி ஒரு கிக்கு 3, கிட்ட வைக்கிறோம் 4. அவ்வளோதான், வெரி ஈஸி. ஓகே, ரெடி? 1, வெரி ஈஸி. 1 2 3 4. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ரைட்டு கால் எடுத்து வச்சோமா, அதே மாதிரி லெஃப்ட்டு கால் எடுத்து வைக்கிறோம். 1 2 3 4. ஈஸி. ஓகே, ஸோ இது ரெண்டும் சேர்ந்து பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இந்த ஃபாஸ்ட்டில் பண்ணணும். எப்படி? ஓகே, அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ இதே மாதிரி லெஃப்ட் ரைட் முடிச்சிடுறீங்களா? முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து இங்கே இப்படி முடிச்சுட்டு கால் வைக்கிறோமா? ஸோ கால் வந்து இங்கே ரைட் கால் வைக்கும் போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டில் வச்சிடணும், லெஃப்ட் காலுக்கு முன்னாடி வச்சிடணும். ஓகே, இப்படி முடிச்சுட்டு இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் கையை என்ன பண்ணுறீங்க, உங்கள் கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி உங்கள் செஸ்ட்டு பார்த்த மாதிரி. ஓகே, 1 1 2. ஸோ ஃபஸ்ட்டு கால் பண்ணிடலாம். ஸோ முன்னாடி வச்சுருங்களா? முன்னாடி வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் காலால் ரைட் ஒரு தட்டு, இந்த தட்டு முடியும் போது ரைட்டு கால் முன்னாடி இப்படி போயிட்டு வரணும். ஓகே, எப்படின்னா 1 ஈஸி. இந்த மாதிரி இப்படி தட்டி இப்படி போகும் பாரு, அந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கணும். 1. ஸோ இப்படி பண்ணும்போது 1 பாடி உங்கள் ஷேப் பண்ணணும். 1 இந்த மாதிரி வேவ். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது உங்கள் கை என்ன பண்ணணுன்னா 1 1 இப்படி ஃப்ரண்ட் உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி 1 2 2 முடியும் போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கை வந்து இப்படியே தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு 1, அப்புறம் ரைட் சைடு 2 2 பண்ணும்போது உங்கள் கால் ரைட்டு கால் எடுத்துகிட்டு வந்து பின்னாடி வச்சிடணும், லெஃப்ட் காலுக்கு பின்னாடி. அப்போ தான் லெஃப்ட் காலில் நம்ம அடுத்த 2 ஸ்டெப் போட முடியும். ஓகேவா? வெரி ஈஸி. ஓகே, ரெடி? 1 2 1 2. ஸோ இது வந்து டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். 1 2. ஓகே, 2 முடிச்சுட்டு அகைன் வந்து அந்த ஸ்டெப்பு. ஓகே, அகைன் முடிக்கும் போது எப்படி முடிப்போம்? 1 2 இங்கே முடிக்கிறோமா? முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் காலை வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிடணும் இப்படி. ஓகே, 1 2. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு பண்ணுறதுனால உங்கள் ரைட் கால் வந்து இப்படி இருக்கணும். ஓகே, இப்படி கீழே குனிஞ்சிட்டு 1 2 2 பண்ணும்போது உங்கள் லெஃப்ட் கையை இங்கே தலைக்கு ஒட்டின மாதிரி இப்படி பண்ணுங்கள். ஓகே, இப்படி. ரெடி? இது வந்து ஈஸி தான். ஓகே, 1 2 3 4. அதே மாதிரி 4 இந்த சைடு. ஓகேவா? 4 இங்கே முடிக்கிறோமா? முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னா உங்கள் ரைட்டு காலை இப்படி ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஓகே, 1 2. ஓகே, ரைட்டு கால் ஃப்ரண்ட்டில் வரும், லெஃப்ட்டு கால் வந்து இங்கே வந்துடும். அது வந்து கவுண்ட் எல்லாமே. ஓகே, இப்படி முடிக்கிறோமா? ஓகே, 1 2 3 3ன்னும் போது உங்கள் ரைட்டு கால் லெஃப்ட் சைடில் இருக்கா, அதை அப்படியே ரைட் சைடு வச்சு உங்கள் டோவை இப்படி பண்ணணும். ஓகே, எப்படின்னா 1 2 3 3 முடிச்சோடனே 4 வந்து அதே மாதிரி ரைட் சைடு, 4 வந்து அதே மாதிரி லெஃப்ட் சைடு. 1 4 4 5 5 வரும்போது கால் சேர்ந்துடணும். 6 7 8. ஓகேவா? ஈஸி. இங்கே முடிக்கிறோமா? 1 2 3 4 5 6 7 8. மறுபடியும் அதே ஸ்டெப் எப்படின்னா 1 2 3 4. இப்போ என்ன பண்ணோன்னா 5 6
7 8 இதோட முடிச்சிடணும். ஹால் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. 7 ரைட் கால் ஒரு டோ, லெஃப்ட் கால் ஒரு டோ, அவ்வளோதான். இது முடிச்சிடும். ஸோ இந்த ஸ்டெப்புமே நீங்கள் ஃபுல்லாக ஆடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைமிங்கில் ஆடணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆடி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிரபுதேவா ஸ்டெப்ஸ் அதெல்லாம் ப்ராக்டிஸ் தான், மோர் ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃப்ளோ அப்படியே கண்டினியூ ஆகும், எனர்ஜி லெவல் எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை அடுத்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அடுத்தது வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அடுத்த வீடியோவில் சூப்பர் ஸ்டெப்ஸோடு உங்களை நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.